நான் தான் அவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? அவன் சொன்னதையெல்லாம் நம்பி காத்திருந்தேனே. கடவுளே, இந்த தவிப்புகளிலிருந்து இன்றாவது எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று கலங்கிய ரிதினியாவின் மனதுக்குள் சற்றென்று ஒரு எண்ணம் உதித்தது. என் காத்திருப்புக்கு பயன் இல்லாதபோது காத்திருந்தலின் என்ன சுகம்? என்னை பற்றி நினைக்காமல் எங்கோ சென்று ஒளிந்து கொண்டவனுக்காய் நான் ஏன் கலங்க வேண்டும்? தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றவள் மீண்டும் மனதை ஆக்கிரமித்த அவன் நினைவுகளை தவிர்க்க முடியாமல் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றினாள். மகளியை ஆதங்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியின் முகத்தில் யோசனையின் ரேகை. அங்கிருந்த உறவு பெண்கள் அவளது அலங்காரம் முடிந்ததால் மேடையில் அமர்ந்திருந்த மணமகனை நோக்கி கொண்டிருந்தன. மகளது கையை பரிவுடன் பற்றி கொண்ட மீனாட்சி, ரித்துமா, அப்பா எது செய்தாலும் நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் செய்வார். உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? அண்ணன் எத்தனை சந்தோஷமாக கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கான் தெரியுமா? அவனுக்கு உன் அண்ணிய அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உன் நட்சத்திரத்துக்கு மாமியார் இல்லாத வீடில் தான் மாப்பிள்ளை எடுக்கணும்னு நம்ம குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்கார். எத்தனை பொண்ணுங்க வயசாகியும் சரியான சம்பந்தம் கிடைக்காம இருக்காங்க தெரியுமா? இது நல்ல சம்பந்தம். சம்பந்தி ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். பிள்ளைங்களும் மோசமாவா இருப்பாங்க. நீ ஏன் பிடிவாதமாக மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட பார்க்க மறுக்கிற? எனக்கு புரியலை. அவரும் நல்ல சுபாவமாக தான் தெரிகிறாரு. நந்து தம்பி உனக்கு ஃபோன் பண்ண முயற்சி செய்தபோது நீ பேசவே மாட்டேன்னு சொல்லிட்ட. இத்தனை நாள் மணமகன் பெயரை குமார் என்று தானே சொல்லி கொண்டு இருந்தார்கள். இதென்ன அம்மா இப்போது நந்து என்கிறார்? ஹோ, ஒருவேளை அவன் பெயர் நந்தகுமாரா இருக்குமோ? அப்படித்தான் இருக்கும். என்னிடம் சிக்கி கொண்டு அவன் நொந்து நூடுல்ஸாகத்தான் போகிறான். பேரும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மகள். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பொண்ணை எப்படி வளர்த்துருக்குன்னு பாருன்னு என்னையே குத்தம் சொல்லி கொன்று போடுவார். இப்பத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தெளிஞ்ச மனசோட உன் கல்யாணம் நடக்கணும்டா என்றவர் மகளின் கைகளை இறுக பற்றி கொண்டார். கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார். அன்னையும் தன் பேச்சை கேட்கவில்லை என்று அவருடன் மௌன விரதம் இருந்தவளுக்கு அன்னையின் கலங்களை கண்டதும் உருகி போனது. அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ரிதனியா அம்மா என்று கண் கலங்க அவளை அன்போடு அணைத்து கொண்டாள் மீனாட்சி. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? உன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது நாங்களாக இருக்கலாம், ஆனால் வாழ போகிறது நீதான். மாப்பிள்ளை மனசு கோணாம மாமனார் மனசுக்கு ஏற்ற மருமகளாக நடந்துக்கடா செல்லமே. உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. நீ தங்கம். உன் மனசில் எந்த குழப்பமும் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமாக மனமேடைக்கு வரணும்டா. 2 பிள்ளைங்களோட கல்யாணத்தையும் ஒன்றா பார்க்குறது எவ்வளோ பெரிய கொடுப்பின தெரியுமா? சின்ன பையன் மாதிரி உன் அப்பா உற்சாகத்தோடு ஓடி ஆடி வேலை செய்துட்டு இருக்கிறத பார்த்தாலே நீயே அசந்து போயிடுவ. அவருக்கு அத்தனை சந்தோஷம். சரிடா, நான் முன்னாடி போகிறேன். அம்மா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோ என்றவர் மீண்டும் அவள் அலங்காரத்தை ஒருமுறை சரி பார்த்துவிட்டு திருப்தியுடன் சென்றார். அவளிடம் வந்த உறவுக்கார பெண் ஒருத்தி, ரித்து, உன் முடி ரொம்ப நீளமாக அழகாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஜவரி வச்சு பின்ன வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு பாரேன். உன்னை எப்பவும் சிம்பிளாக பார்த்துட்டு இப்படி அலங்காரத்தில் பார்க்கும்போது உன் அழகை யாருக்கும் காட்டாமல் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு தோணுது. உன் நந்து உன்னை பார்த்து அப்படியே அசந்து போயிட போகிறான் பாரேன் என்று கேலி பேசினாள். அவளுடன் சேர்ந்து மற்ற பெண்களும் அவளை ஒவ்வொன்று சொல்லி சிரிக்க அவள் வெறுமென்று புன்னகைத்தாள். ரிதினியா நிறத்தில் இருந்தாலும் அவள் அழகாயிருப்பாள். பெண்களுக்கு தேவையான உயரமும் அளவான உடல்வாக்கும் அவளது அழகும் தோற்றமும் அவளுக்கு கம்பீரத்தாலும் அவளது கண்கள் அவள் முகத்துக்கு மிகவும் அழகை கொடுத்தன. அவள் சிரிக்காவிட்டாலும் எப்பொழுதும் சிரிப்பது போன்ற கண்கள் முகத்துக்கு ஒரு நிரந்தர புன்னகையை கொடுத்திருந்தது. பாரதி கண்ட புதுமை பெண் போலவும் இல்லாமல் அடங்கி ஒடுங்கி தோற்றத்துடன் இல்லாமல் ஒரு நிமிர்ந்த கம்பீரமும் அவள் தோற்றத்தில் இருந்தன. கண்டாலே மரியாதை தோன்றும் தோற்றம். நம்ம கைலாஷ் அண்ணன் பாத்தியா? எப்படா பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறது போல தோணலே என்று கேலி பேசிட்டு கொண்டிருந்தாள் ஒருத்தி. அவளுடன் இருந்த மற்றொருத்தி, எங்கள் குமார் அண்ணாவை பாரு, கம்பீரமாக ஐயர் சொல்கிற மந்திரத்தை எல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்கார் என்றாள் பார்த்திபனின் உறவுக்கார பெண். கேட்டதும் மறுபடியும் ரிதனியாவிற்கு அந்த குழப்பம் வந்தது. குமாரா, அது யாரு என்றால் குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காய். நல்லா போச்சு போ, கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட செல்ல பேரு குமார்னு தெரியாது போலிருக்கு.
என்று சிரித்தவள், அண்ணாவை ஊரில் எல்லாரும் குமாரன்னு தான் கூப்பிடுவாங்க என்று சிரித்தாள். அப்படின்னா அவன் நொந்த குமாரே தான் என்று அவள் மனசுக்குள் முடிவு செய்து கொண்டாள். அந்த இளம் பெண்கள் அறைக்கு முன்னால் நின்று கிசுகிசுவுடன் ஒவ்வொருவரையும் கேலி செய்து கொண்டிருக்க ரிதனியா பொம்மை போல கண்ணாடியே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அலங்காரம் செய்த பொருட்களை எடுத்து வைத்துவிட்டு அறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் ஒருத்தி. அங்கிருந்த மேஜையை டிராயரில் பேப்பர் படப்படுத்து கொண்டிருக்க அதை திறந்து எடுத்தவள் ரிதனியாவிடம் நீட்டினாள். அது ரிதனியாவின் கல்யாண அழைப்புதல். பார்க்க விருப்பமில்லாமல் மூலையில் போட்டுவிட்ட அவளது அழைப்புதல். அந்த பெண் நீட்டிய அழைப்புதலை கண்டவள், இனி இதை நான் பார்த்தால் என்ன, பார்க்கவிட்டால் என்ன என்று அலட்சியமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அந்த பெண் அதை திறந்து பார்த்து புன்னகையுடன், மணமகன் ரிஷிநந்தன், மணமகள் ரிதனியா, பேர் பொருத்தம் எத்தனை அருமையாய் இருக்குல்ல எனவும் திடுக்கிட்டு திரும்பினாள் ரிதனியா. ஏ, என்ன சொல்கிற? ரிஷிநந்தனா என்று அவளை திகைப்புடன் பார்த்தாள் அந்த பெண். என்ன ரித்து இது, மாப்பிள்ளையை பார்த்த மயக்கத்தில் அவர் பேரை கூட தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டியா என்று கேலி பேசினாள் அவள். மாப்பிள்ளையின் ஃபோட்டோவை கூட பார்க்கவில்லை என்று பாவம் இவளுக்கு தெரியாதே. அந்த பெண்ணிடம் ஒரு அசட்டல் புன்னகையை வீசிவிட்டு அவள் கையிலிருந்த அழைப்பிதழை பறித்தவள் அதில் கண்ணை பதித்தாள். சந்தன நிற கட்டியான பேப்பரில் மெரூன் வண்ணத்தில் பளபளவென்று அந்த பெயரை கண்டதும் அவள் மனதுக்குள் சற்றென்று ஒரு உற்சாகம். இது ஒருவேளை என் ரிஷியா என்று அவளின் மூளை உற்சாக பெருக்கில் கண்களை நிறைத்தது. அதுவரை கல்யாண மாப்பிள்ளையின் பேரை கூட தெரிந்து கொள்ளாமல், அன்னை கொடுத்த ஃபோட்டோவையும் பார்க்காமல் வீம்பு பிடித்து கொண்டிருந்தவள் மனது இப்போது குத்தட்டம் போட்டு கொண்டிருந்தது. அதில் இருந்து வேறு எழுத்துக்கள் ஏதும் கருத்தில் பதியாமல் அந்த பெயர் மட்டும் கண்ணுக்கு தெரிந்தது. அப்போது அங்கே வந்த மற்ற பெண்கள், பொண்ணை மேடைக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க, வாருத்து என்று அழைத்து செல்ல அவளும் ஆர்வம் கலந்த சந்தோஷத்துடன் மேடையை நோக்கி சென்றாள். மனதுக்கு உற்சாகம் அலையடிக்க இவர்களது கல்யாணம் முடிந்ததும் அடுத்த கல்யாணத்திற்காக மந்திரம் சொல்லி கொண்டிருந்த கைலாஷின் முகம் தங்கையின் புன்னகை முகத்தே சந்தோஷமானது. அம்மா ஃபோட்டோ காட்டிய போதே அவனை பார்த்திருக்கலாமோ? இப்போது எப்படி எல்லார் முன்னாலும் அவனை நிமிர்ந்து பார்ப்பது? தயக்கத்துடனே சற்று தலை நிமிர்ந்தவளுக்கு அவனை காண முடியாமல் புகைப்படக்காரர்கள் வீடியோ எடுப்பவரும் மறைத்து நிற்க தலைகுனிந்து மணிமேடையை அடைந்தவள் அவனுக்கு அருகில் அமர்ந்ததும் மெல்ல தலையை சரித்து அவனது முகத்தை பார்க்க முயன்றாள். பக்கத்தில் தனது மாங்கல்யத்தை சுமக்கப் போகும் சரிபாதி வந்து அமர்ந்தும் எதுவும் தெரியாமல் அலட்டிக்கொள்ளாமல் அவளை நோக்கிய முகத்தை கூட திருப்பாமல் ஐயர் சொன்ன மந்திரத்தை திருப்பி சொல்வது மட்டுமே காரியமாய் அமர்ந்திருந்தவனின் முகத்தை கண்டவளின் முகம் சுளித்தது. அடப்பாவி, நீயா என்று ஆத்திரமும் திகைப்புமாய் அவளது உதடுகள் முணுமுணுத்தனர்.